ஒரு அழகான அமைதியான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் நல்ல பையன்தான். ஆனால் எதை பார்த்தாலும் இன்னும் வேண்டும் என்று நினைப்பவன். ஒரு நாள் அவன் காட்டுக்குள் சென்றான். அங்கே ஒரு பழமையான மந்திர கிணறு இருந்தது. அந்த கிணற்றிலிருந்து மாயப் பொருட்கள் வெளிவந்தன. சிறுவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆனால் அவனுடைய மனம் இன்னும் இன்னும் என்று பேராசையால் நிரம்பியது. அடுத்த நொடி அந்த மாயப் பொருட்கள் ஒன்றாக ஒன்றாக மறைந்தன. அப்போதுதான் அவன் புரிந்து கொண்டான், பேராசைதான் அவனுடைய சந்தோஷத்தை அழித்தது என்று. அவன் மனம் மாறியது. திருப்தியை கற்றுக்கொண்டான். அவனுடைய முகத்தில் உண்மையான சிரிப்பு மலர்ந்தது. நீதி. பேராசை அழிவை தரும். திருப்தியே உண்மையான செல்வம்.